ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா அழகா இருக்கீங்களா? ராஜமுரளி மேடம் நமக்கு நிறைய தைலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலதெல்லாம் விழுது போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு, அதாவது விழுது மாதிரி செஞ்சிருங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, அவங்க சொல்லும் போதெல்லாம் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுப்பேன். ஆமாம்மா, தைலம் காய்ச்சணும், விழுது செய்யணும் அப்படின்லாம். ஆனால் வீட்டில் போய் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், இதுக்கு என்ன பதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. அதே மாதிரி விழுதுனாக்க கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணுமா, இன்னும் நைஸாக இருக்கணுமா, இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. சரி, அந்த சமயத்துக்கு தலையாடிட்டோம், அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு எபிசோடில் கம்ப்ளீட்டாக நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இந்த பதம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் பண்ணா கூட பதம் சரியா இருந்தா தான் நம்ம நாக்குக்கு இதமா இருக்கும். சோ இதுலயும் அழகுலயும் இந்த பதம் கரெக்டா இருந்தா தான் அதுக்கான பலனும் இருக்கும் இல்லையா? சோ நான் அண்டர்கோ பண்ண மாதிரியே உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் இன்னைக்கு எபிசோட்ல கிளியர் பண்ணிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பதம் விழுது பதம் ஓகே, எல்லாமே இப்போ பதம் விழுது அதெல்லாம் பார்த்து அதை தைல பதம் அப்படிங்கறதையும் இப்ப பார்ப்போம். வெடிப்பு எதுவா இருந்தாலும் வறண்ட சருமமா இருக்கிறதுனால வர வெடிப்புக்கோ இல்ல தூசு அந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்னால வர வெடிப்பு இருக்கோ, நம்ம ஒரு முக்கியமா சில மூலிகைகளை விழுதாக்கி யூஸ் பண்றோம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னு வரும்போது கடுகு சொல்வீங்க. கடுகை நன்னா அரைச்சு அதை நல்ல நைஸா அரைக்கணும். அரைச்சு அதை விழுதாக்கணும். இப்போ என்னென்ன சேர்த்து அதை ஒரு விழுதாக்கி நம்ம யூஸ் பண்ணோங்கிறத முதல்ல கடுகு, அடுத்தது எள்ளு, அதுக்கப்புறமா கசகசா நல்ல நைஸா அரைச்சு ஒரு விழுதாக்கி அந்த 3 விழுதையும் இப்போ பொடிகள் அப்படின்னு செய்யும் போது எல்லாமே பொடியாக்கி அதுக்கப்புறமா கலக்கிற மாதிரி விழுது, இது 3 சேர்த்த விழுது அப்படின்னு சொல்லும் போது 3ஐயும் சேர்த்து அரைச்சு விழுதாக்காம தனித்தனியா அரைச்சு விழுது அரைச்சு அதை 3ஐயும் ஒன்னா சேர்க்கிறது. இந்த மாதிரி சேர்த்து ஒரு விழுதாக்கி அதை நம்ம கால்கள்ல போட்டுக்கிறதோ இல்ல தலைக்கு போட்டுக்கிறதோ உதட்டுக்கு போட்டுக்கிறதோ முகத்துக்கு போட்டுக்கிறதோ ஈவன் இப்ப முழங்கை முழங்கால்கள் எல்லாம் சொரசொரப்பு இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதோ நல்லது. இப்போ இதை எப்படி விழுதாக்குறதுங்கிறத பார்ப்போம். கடுகை ஸ்ட்ரெயிட்டா மிக்சியில போட்டா அது நைஸா அரையாது. அதனால முதல்ல கொஞ்சம் இதுல சில நைஸ் வேலையெல்லாம் பண்ணணுமா, நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போ இது மாதிரி பண்ணும்போது இந்த கடுகை இந்த மாதிரி செய்யும்போது இது பிளாட் ஆறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய செஞ்சு இந்த மாதிரி கடுகை 1-2 உடைச்சு வச்சுக்கோங்க. அம்மியில வச்சு அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலயே கூட என்ன செய்யலாம்னாக்கா கொஞ்சம் தண்ணிய போட்டு இப்போ ஈஸியா இல்ல தண்ணியை முதல்ல தடவிட்டு இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டர் கொடுங்களேன், நான் சொல்லி காமிக்கிறேன். வீட்டுல நம்ம கிச்சன் பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு யூ கேன் யூஸ் மோர் ப்ரெஷர். இந்த மாதிரி தண்ணியை முதல்ல போட்டுக்கோங்க. எதிகம் இதெல்லாம் விழுதா செய்யறதுதான். போட்டுட்டு கொஞ்சமா இது மூவ் ஆகாம இருக்கும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குழுவில கூட செய்யலாம். சூப்பரா இங்கே மையா இருக்குல்ல, அது இந்த கலர் மாறிடுது இல்லையா இப்போ. ஸோ இந்த மாதிரியும் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த கடுகு கொஞ்சமா தட்டின கடுகு இதுல போட்டிருக்கேன். ஆமா, இதை ஒரு தடவை முதல்ல திருப்பிடுவோம். வெறும் ட்ரையா தண்ணி விடாம. ஆமா, ட்ரையா தண்ணி விடாம. இந்த அளவு பவுடர் ஆயிருக்குது. இந்த மாதிரி அதாவது கடுகு அப்படிங்கிறதோட உருவமே இல்லாமல் பவுடர் ஆகணும். அந்த மாதிரி ஆன உடனே கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும். அதில் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அப்படி கலரி பார்த்தானாக்கா அது தண்ணி மேலே வரக்கூடாது. அந்த லெவலுக்கு தண்ணி இதில் விடலாம். இதுதான் விழுது பதமா? இதுதான் விழுது பதம். என்ன விழுது பதம் என்னன்னாக்கா, இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு கடுகு கூட முழுசா இருக்காது. அண்ட் நைஸா இருக்கும். அண்ட் கடுகோட வாசனையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதம். இது எப்படின்னாக்கா இது ட்ரையே ஆகாது. இந்த மாதிரி ஒரு பதத்துல நீங்க கடுகை
அரைச்சு வச்சுக்கணும். ஓகே, இதுல ஒரே ஒரு கடுகு கூட இருக்காது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முழுசா இருக்காது, எல்லாம் அரைப்பட்டு இருக்கவே இருக்காது, எல்லாம் அரைஞ்சிருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னாக்கா அது வந்து ரொம்ப லிக்விட் ஆயிடும், அந்த எண்ணெய் பிசுக்கு தன்மை அதுல இருந்து போயிடும். அதனால விழுது அப்படிங்கிறது, கடுகு அரைக்கும் விழுதுங்கிறது ரொம்ப லிக்விடா இருக்க கூடாது. அது அது தொட்டா வந்து கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துல இருக்கும்போது நீங்க வந்து கால்கள்லயோ இல்ல எங்கெல்லாம் உங்களுக்கு வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கும் போது அந்த வெடிப்பு நடுவுல போட்டுக்கலாமா, முடியிலையும் போட்டுக்கலாம்? இல்ல, ஆக்சுவலா இது வந்து தலைமுடிக்கான வெடிப்பு சம்பந்தமான பிரச்சனைன்னு வரும்போது இதை மட்டும் போட்டுக்க கூடாது. இதோட கூட வந்து நம்ம எள்ளு இதெல்லாம் அரைச்சு காமிக்கும். இதுல பொதுவா வெடிப்பு அப்படின்னா, பித்த வெடிப்பு அப்படின்னா கால்கள், பாதம். அதுக்கு வந்து இதை எடுத்து இப்படி போட்டீங்கன்னா நடுவுல அந்த கிராக்ஸ்க்கு நடுவுல எல்லாம் அப்படியே வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடும். அது என்ன ஆகும், இந்த மாதிரி ரெகுலரா நீங்க போட போட இந்த லைன்ஸ் எல்லாம், கிராக் எல்லாம் அப்படியே ஒண்ணா சேர்ந்துரும். சோ இந்த மாதிரி பதத்துல இருந்தாதான் அது வந்து கரெக்டா செட் ஆகும். இல்ல, கால்ல போடும்போது உங்களுக்கு அந்த கடுகு வந்து காரமா இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதனால எரிச்சலா அதுவும் இருக்காது? ஆக்சுவலா வந்து பித்த வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு கடுகு மட்டும் அரைச்சு போடும்போது எரிச்சலே இருக்காது. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து சூடு தேவை. அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் இருக்காது. அடுத்தது எள்ளு. எள்ளு வந்து அப்படியே வந்து அது மிக்சியில போட்டாலே அரைஞ்சிரும். சோ அதை அப்படியே அரைச்சு காமிக்கலாம். கசகசா வந்து இது என்னன்னாக்கா, இது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. இத வந்து போக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணுமா? கொஞ்சம், ரொம்ப வறுக்க கூடாது. இந்த வாணலி ஹீட் ஆன உடனே மாய்ஸ்சர் போற வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கட்டும். ஹீட் ஆன உடனே இத ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதெல்லாம் எண்ணெயா யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விழுதா யூஸ் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? கடுகு எண்ணெய் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? நல்லெண்ணெய், கடுகு, கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்றீங்க. கடுகு எண்ணெயை வந்து அவங்க க்ரஷ் பண்ணிட்டு கடுகு எண்ணெயை ஆக்கின உடனே அது எல்லாமே வந்து பார்த்தா அதுல வந்து ஒரு சம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். இதுனா ஸ்ட்ரெயிட்டா கடுகு இல்லையா? ஆக்சுவலா கடுகை விட கடுகு இலை இன்னுமே நல்லது. கடுகு செடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலை இருந்ததுன்னா இலையை மட்டும் அரைச்சு நீங்க பாதத்துல தடவிக்கும் போது அது இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஈரம் இல்லாம இருக்கணும். அதாவது விழும்போது அந்த வாணலியில ஒட்டிக்காம வரணும். கையிலையும் ஒட்டக்கூடாது, வாணலியிலையும் ஒட்டக்கூடாது. இப்ப இந்த வாணலியில ஒட்டாம வரணும். ஓகே, இந்த கசகசாவை எடுத்து இதுல கொட்டிடலாம். இது டைரக்டா மிக்ஸில போட்டு அரைச்சிடலாமா எப்படி? இது வந்து ஆக்சுவலி வந்து இதையும் வந்து உங்ககிட்ட வந்து நல்ல பெரிய அம்மி இருந்ததுன்னா அதுல போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸில போடலாம். பட் இந்த மாதிரி மாய்ஸ்சர் ஃப்ரீயா இருக்கிறது மிக்ஸில கொஞ்சம் முதல்ல கொஞ்சமா திருப்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி அந்த விழுது பதத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். அடுத்ததா வந்து இன்னொரு விழுது என்னன்னாக்கா, இதே இந்த வெடிப்பு, இந்த மாதிரி வறண்ட சருமம் இவங்களுக்கு வெள்ளரி விதை வந்து பொதுவா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். விட்டமின் இ இருக்கிறது. அந்த மாதிரி அந்த வெள்ளரி விதை வந்து பொதுவா விழுது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை அரைக்கும் போதே அது விழுதாயிடும். ஆனா அது பார்க்கறதுக்கு விழுதான மாதிரி இருந்தாலும் அதை தொட்டு பார்த்தா அந்த ரவரவையா தெரியும். அந்த மாதிரி இல்லாத இருக்கிற அளவுக்கு அது நைஸா அரைக்கணும். கொஞ்சம் வறுத்துக்க வேண்டாம். அந்த மாய்ஸ்சர் லெவல்காக ஈரப்பதம் இருந்ததுன்னாக்கா அதுல வந்து சீக்கிரம் அது வந்து பூச்சி, வண்டு அது மாதிரி எல்லாம் வரும். ஷெல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் இல்ல, அதுலயே கூட இருந்தா இருக்கலாம். ஓகே. இப்ப வெள்ளரி விதையை அரைச்சதுக்கு அப்புறமா அந்த விழுது எவ்வளவு இருக்குன்னு பார்த்து இந்த நல்லெண்ணெயை வந்து அடுப்புல விட்டு அது நல்லா கொதிக்கும் போது இந்த விழுத விடுறது. இல்லைன்னாக்கா விழுதா பண்ணலைன்னா பவுடர் நல்லா நைஸா இருந்ததுன்னா பவுடரும் போடலாம். ஆனா அந்த பதம் எப்படி இருக்கணும்னாக்கா, நல்லெண்ணெய் நல்லா காஞ்சு அது கொஞ்சம் அந்த புகை வரா மாதிரி இருக்கும்போது இதை போட்ட உடனே அப்படியே புஷ்ஷுன்னு வரும். அப்போ சிம் லெவல்ல கொண்டு வந்துட்டு உடனே இறக்கி வச்சுட்டு நல்லா ஒரு கலரிடணும். திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சு அந்த மறுபடியும் கலரணும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் அந்த எசன்ஸ் அதுல இறங்கிடும். அப்படிங்கிறதுக்கு ஈரப்பதம் போகணுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கா? அதான் சரியான பதம் அப்படிங்கிறது. ஈரப்பதம் இருக்கக்கூடாது முதல்ல. இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் டைம் இருக்கிறதுக்கு ஈரப்பதம்ங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே. அதே தவிர இப்போ நிறைய இதுல வந்து நெல்லிக்காய் வந்து
தைலம் காய்ச்சறது, நெல்லிக்காயை அரைச்சு விழுது எடுக்கிறது, நெல்லிக்காயை தினம் சாப்பிடுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. அதாவது விட்டமின் சி அப்படிங்கிறது நெல்லிக்காயில வந்து நிறைய இருக்கிறதுனால டெய்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுறது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதே நெல்லிக்காயை நோய் எதிர்ப்பு சக்தி, அதே மாதிரி அதே நெல்லிக்காயை நம்ம வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி நெல்லிக்காயை அந்த கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு அரைச்சு, அந்த விழுது எப்படின்னாக்கா ஒரு தடவை அரைச்சா விழுது வராது, ஒரு தடவை அரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் திருப்பியும் அரைச்சு ஃபைன் கொண்டு வந்து அதை வந்து மறுபடியும் எண்ணெயிலேயே கொஞ்சம் கலந்து அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் அந்த விழுது பதம்ங்கிறது இருக்கும். இப்போ நெல்லிக்காயை அரைச்சு ஒரு விழுது பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் அடுப்புல வச்சுட்டு நெல்லிக்காய் தைலம் காய்ச்சறது அப்படின்னு வரும்போது பொதுவா வந்து பச்சையா இருக்கிற கரிகாய்கள், பச்சை கீரைகள், பூக்கள் இத மாதிரி எல்லாம் தைலம் காய்ச்சும் போதுதான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த ட்ரையா இருக்கிறதெல்லாம் பண்ணும்போது காய்ச்சாம அப்படியே போட்டு சோக்கிங் லெவல்லே நம்ம வந்து அந்த எசன்ஸை எடுக்க முடியும். அதாவது தைல பதம் அப்படின்னு வரும்போது பவுடர் போட்டா ஒரு பதம், விழுதாக்கினா ஒரு பதம், எண்ணெயோட விட்டு அரைக்கும் போது ஒரு பதம், எண்ணெய் இல்லாம இப்ப வெள்ளரி விதையை அரைக்கும் போது அது ஒரு பதம், அந்த மாதிரி வரும்போது இப்போ எண்ணெய் இல்லாம அரைக்கும் போது அது புஷ்ஷுன்னு வருது இல்லையா, எண்ணெயோட சேர்த்து அரைக்கும் போது அந்த மாதிரி வராது. கரெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலர் பசுமை நிறம்ங்கிறது மெயின்டைன் பண்ற வரைக்கும் இருந்தாலே வந்து அந்த தைல பதம் வந்துடும். அதுலயும் என்னன்னாக்கா நெல்லிக்காயோட ஒரு வாசனை, நெல்லிக்காயோட உங்களுக்கு வந்து பார்க்க செய்ய வந்து நல்லெண்ணெய் வாசனையே இல்லாம நெல்லிக்காய் வாசனை மேலோங்கி இருக்கும்போது அது வந்து கரெக்டான ஒரு பதத்துல நீங்க காய்ச்சினத்துக்கு ஒரு அடையாளம். சருமத்திற்கான இப்ப 2-3 இது பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கான ஒரு தைலம் காய்ச்சும் முறை அப்படின்னாக்கா அடுப்புல எண்ணெய் வச்சு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு கருவேப்பிலை, கடுக்காய் இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு நம்ம தயாரிக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி நிறைய, அதாவது கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு தயாரிக்கிறதுன்னு. ஆனா அதே மாதிரி வந்து நீங்க பொடி அப்படின்னு சொல்லி அந்த கூந்தல் வளர்ச்சிக்கான மூலிகை தைலம் தயாரிக்கும் பொடி அப்படிங்கறது எப்படி செய்யாது, அதோட பதம் என்ன அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். இது என்ன, அடுப்புல வெக்காத வந்து ஒரு தைலம் காய்ச்சும் பதம். இது என்ன, பொண்ணு ஆவாரம்பூ தானே? ரோஜா மொட்டு. முதல்ல ரோஜா மொட்டு, இப்போ இந்த ரோஜா மொட்டு அரைச்சதை சலிச்சிடணும். அடுத்தது இது நம்ம எண்ணெய் தானே பண்ண போறோம், அதுக்கு ஏன் சலிக்கணும்? இது வந்து இன்ஸ்டன்ட்டா அப்படியே அதை வந்து காய்ச்சாம தேங்காய் எண்ணெயில போடுறது. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பளிங்கு சாம்பிராணி. பளிங்கு சாம்பிராணி இதையும் சொல்லிக்கணுமா? எல்லாமே இப்போ வந்து நம்ம அப்புறமா அளவு கலந்துக்கிறது எப்படின்னா எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து அதை தனியா வச்சு தேங்காய் எண்ணெயில கலக்கும் போது மொத்த கலவையில அது வந்து 2 டைம்ஸ் எடுத்து பண்ணும். ரோஜா மொட்டு, பளிங்கு சாம்பிராணி. அடுத்தது பிஞ்சு கடுக்காய். இது வந்து நெல்லி முள்ளி. ரோஜா மொட்டு, பளிங்கு சாம்பிராணி, பிஞ்சு கடுக்கா. இப்போ நெல்லி முள்ளி. நெல்லி முள்ளி இல்லையா சார்? சரி.
கருகரு கூந்தலுக்கான நெல்லி முள்ளி பொடி. இந்த 4 வகை பொடிகள் எதுக்கு அப்படின்னாக்கா, நம்மள மூலிகை கூந்தல் தைலம் தயாரிக்கும் முறை அப்படின்னு சொல்றோம். மூலிகை கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுனா அந்த தைல பதம் வரத்துக்கு அடுப்புல வச்சு காய்ச்சணுங்கிறது. ஆனா அதே தைல பதமே நம்ம காய்ச்சாம கொண்டு வருது எப்படின்னாக்கா, இந்த மாதிரி 4 பொடி செஞ்சு வச்சிருக்கோம். இப்போ தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி தைலத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா நம்ம? தேங்காய் எண்ணெய் வந்து அதாவது தைல பதம் அவங்க அடுப்புல வச்சு காய்ச்சறதுக்கு ஒரு பதம். அதே இது நீங்க வந்து அத காய்ச்சாம சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வெயில்ல வச்சு வச்சு எடுக்கிறது. பட் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது சம்மர்ல பண்றது ரொம்ப நல்லது. இத வந்து இந்த பாட்டில்ல இப்ப விடலாம். இப்ப இந்த பொடி எல்லாமே ஒரு ஸ்பூன். நாலு வகை பொடிகள். பாட்டில் 2 டைம்ஸ். சும்மா இதெல்லாம் ஒரு கண்ணளவுல கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல. இது வெயில்ல வச்சிடணுமா? இதுல விட்டு இத வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். பட் அது வந்து திருப்பி அடியில செட்டில் ஆகும்ல? அடியில செட்டில் ஆகும். ஆனா மேல வந்து உங்களுக்கு கிளியரா இறங்கிடும். சோ இத வந்து நீங்க வெயில்ல வைக்கும் போது எப்படின்னாக்கா, நல்லா ஷேக் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிடணும். ஆயில் ஷேக்கா? மில்க் ஷேக் மாதிரி நல்லா ஷேக் பண்ணிட்டு மூடி இருந்தா பரவாயில்ல. அப்படி இல்லைனாக்கா மேல ஒரு வெள்ளை துணி. ஓகே. எது பெட்டர்? நம்ம வெயில்ல வைக்கும்போது வெள்ளை துணி, அது சோலார் எனர்ஜி வந்து நல்லா இறங்கணும்னாக்கா மெலிசா ஒரு வெள்ளை துணி போட்டு மூடினீங்கன்னா அதோட அதாவது சோலார் பவர் அந்த இதுல இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹீட்ல வந்து உங்களுக்கு வந்து எசன்ஸ் இறங்கும் போது அந்த பதம் அப்படிங்கிறது தட் இஸ் எக்ஸாக்ட், அதாவது எக்ஸலண்ட் எனர்ஜியோட கிடைக்கிற ஒரு பதம்ங்கிறது. வெயில் காலத்துல நீங்க எவ்வளவு நாள் வேணா வச்சு எடுக்கலாம். இதுக்கு இருக்கிற எல்லா மெடிசினல் ப்ராப்பர்ட்டியும் உங்க தலைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து தலைமுடி வளராம எந்த காரணத்தினால தலைமுடி கொட்டுறதோ தலைமுடி வளராம இருக்கோ அதெல்லாம் இல்லாம முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பொடி, கூந்தல் வளர்ச்சிக்கான மூலிகை தைலம் தயாரிக்கும் பொடிங்கிறது. இன்னொரு பொடி என்னன்னாக்கா, இந்த வறண்ட தன்மை அப்படின்னு வரும்போது தலைமுடி ரொம்ப கண்டிஷன் இல்லாம இந்த பிளவு அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு அவங்க வந்து எல்லாமே விழுதா செஞ்சுக்கலாம். இல்லைன்னாக்கா பொடி அப்படின்னு செய்யும் போது அவங்களுக்கு வந்து வெந்தயம் கூட பொடியா பண்ணிடலாம். வெந்தயம் பொடியா பண்ணலாம். அது இப்ப நம்ம பார்ப்போம். வெந்தயம் இருக்கு இங்க வந்து வெந்தயமும் ஓமமும் கலந்து இருக்கு. இங்க வெந்தயத்தை தனியா ஓமத்தை தனியா பவுடர் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல இது ரெண்டுமா கலந்து பவுடர் செஞ்சாலும் பரவாயில்ல. பட் தனியாவும் இது பவுடர் ஆகும். இதுவும் கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கணும். இது ஆல்ரெடி இது சூடா இருக்கிறது, அதனால உடனே இந்த ஈரப்பதம் போயிடும். வெந்தயமும் ஓமமும் ஈக்குவலா அளவுல அந்த ஒரு வாசனை வருது இல்லையா, ஆமா, அப்பவே அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுது. இத வந்து இது வந்து தலைக்கான தலைக்கு எப்படின்னாக்கா இந்த பவுடரை வந்து நல்லா பவுடர் பண்ணி இதையும் சலிச்சு வைக்கணும். சலிச்சுட்டு அந்த பவுடர் உங்களுக்கு கைவசம் இருந்ததுன்னாக்கா எந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணிட்டாலும் தலைய எண்டில் இந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தலையில வந்து அப்படியே உச்சியில வச்சு தண்ணி விட்டு அலசிக்கிறது. தி என்டையர் ஹேர் வந்து வெடிப்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஸ்கேல்பை வந்து கண்டிஷன் பண்ணும். இப்ப நுனில பிளவு இருந்தா அத வந்து நுனில வந்து போடலாம். அது எல்லாமே இது வந்து பொதுவா வந்து வெந்தயமும் ஓமமும் மிருதுத்தன்மை. இப்போ வெந்தயத்துக்கும் ஓமத்துக்கும் மருத்துவ குணங்கள்லாம் இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து எப்படி பவுடர் செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா தானே இருக்கும் இல்லையா? ஆமா. சோ இது வந்து நம்ம இந்த மாதிரி குழவிலாம் போட வேணாம், டைரக்டாவே அரைஞ்சிரும். இதையும்
இது வெந்தயம் ம் ஓமம் கலந்த தூள். இந்த பொடியை இவ்வளோ எடுத்துட்டா போதும். ஓகே இதை வந்து கொஞ்சம் நல்ல வாட்டரில் லிக்விடாகவே நிறைய வாட்டரவே கொட்டி அது வந்து தலையில் ஃபுல்லும் அப்படியே போட்டு அதுக்கு மேலே தண்ணியை விட்டு விட்டு அலசிக்கிறது ஒன் வே. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் ஷாம்பு யூசர்ஸ்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட கூட ஷாம்புவையும் கலந்து தலை வாஷ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட். இந்த ஷாம்புவால் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகுது அப்படின்னாக்கா அதுவும் இல்லாமல் இருக்கும். இதே வெந்தயமும் ஓமமும் கலந்த இதே தூளையே வந்து நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் இதை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். அப்படியே சாப்பிட்டுலாம். ஆமாம், ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு டம்ளர் ஒரு 200 ml வாட்டர் அப்படியே நம்ம குடிக்கிறது. ஜென்ரலா வந்து ஓம வாட்டர் அதாவது வெந்தயமும் ஓமமும் கலந்து குடிக்கும்போது டெய்லியே சாப்பிடும்போது இந்த பியூரிஃபைஸ் த பிளட். ஓகே, அதனால அதாவது பிளட் பியூரிஃபிகேஷன் பண்றதுனால நம்மளோட சருமம் சம்பந்தமானதோ நம்மளோட தலைமுடி சம்பந்தமானதோ பிரச்சனைகள் தீர்றதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்க இந்த ரெண்டு அதாவது பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து தைலம் அப்படிங்கிறது எப்படி காய்ச்சறது அப்படிங்கறது தைல பதம்ங்கிறத பார்ப்போம். தைல பதம் அப்படின்றதுக்கு சிம்பிளா இப்போ வந்து லைக் வெள்ளரி விதை இருக்கு. வெள்ளரி விதையை வந்து நம்ம தைலம் காய்ச்சறது அப்படின்னு வரும்போது வெள்ளரி விதையை எசன்ஸ் எடுத்து முகத்துக்கு சருமத்திற்கு எல்லாம் போடும்போது அது வந்து நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் வந்து நல்ல ஷைன் ஆகும். டேன்னால கருமையானாலும் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருமையானாலும் எதுவானாலுமே பளபளப்பு இல்லாமல் ட்ரை ஆனாலும் வறண்ட சருமமானாலும் எல்லாத்துக்குமே இந்த வெள்ளரி விதை வந்து ரொம்ப நல்லது. வெள்ளரி விதையை வந்து முதல்ல வந்து பவுடர் பண்ணிக்கிறது ஈஸி. இது வந்து நல்ல பவுடர் ஆகும். பவுடர் ஆகுது எப்படின்னா இது வந்து பிசுக்குத்தன்மை இருக்கிறதுனால இது ஓரமெல்லாம் இப்போ ஓட்டின்னு இருக்கு. இது வந்து நம்ம சருமத்திற்கான எண்ணெயா? ஆமா, அதாவது முகம் பாதமேல இந்த ஸ்கின் ஆயில் தான் இது. ஆக்சுவலா ஸ்கின்னுக்கு தான் வந்து இந்த வெள்ளரிக்காய் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வெள்ளரிக்காயை கண்ணில் போட்டுக்கிறது எல்லாமே விட்டமின் இ டெஃபிஷியன்சியால வர அதாவது ஈவன் போஸ்ட் டெலிவரி மார்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வெள்ளரி விதையை கலந்து தயாரிக்கிற தைலம் நல்லது. இப்போ இதை வந்து தைலம் தயாரிக்கும் பதம் பார்க்கலாம். வானிலையில நான் நல்லெண்ணெய் விடுறேன். அக்மார்க் அது வந்து சூடா இருக்கு. நல்லா காஞ்சிருக்கும் போது இத போட்ட உடனே இது வந்து அப்படியே புஷ்ன்னு வரும். வந்த உடனே இத ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா இதை வந்து இப்ப பொதுவா வந்து நம்ம இப்ப நெல்லிக்காய் தைலம் காய்ச்சறதா இருந்தாலும் இதுதான் பதமா? அதாவது தைல பதம் அப்படின்னாலே அந்த வந்து அந்த பொங்கி வருது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அது அடங்கணும். ஆனா அது பொங்கி வரைச்சே வந்து வராம பாத்துக்கணும். இது எல்லாமே பதம் காய்ச்சறதுங்கன்னா இப்போ வந்து வெள்ளைப்பாகு சக்கரை பாகு இதெல்லாம் பாத்துக்கிறது இல்லையா, அதே மாதிரிதான் இந்த இதுவும். அதை விட இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து இந்த பதம் முறிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து முறிஞ்சு போன தைலத்தை தடவிக்கிறது ரொம்ப வேஸ்ட். அது அதாவது அளவு எப்படின்னாக்கா அது வந்து முழுகிற அளவுக்கு இருந்தா போறோம். ரொம்ப வெள்ளரி விதைக்கெல்லாம் வந்து நிறைய எண்ணெய் விடணும்னே இல்லை. ஏன்னா இதுவே எண்ணெய் இருக்குல்ல, பிசுக்கு தன்மையுடையது. அதனால இப்போ வெள்ளரி விதை பவுடர் அப்படிங்கிறது இது எவ்வளோ அப்படின்னா இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் வெள்ளரி விதையோட தூள். இப்போ நம்ம விட்டிருக்கிற நல்லெண்ணெய் எவ்வளோன்னாக்கா 100 கிராம்ஸ், ஐ மீன் 100 ml. ஸோ 4 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து இந்த வெள்ளரி விதையை மிக்சியில் போட்டு திருப்பி அது பவுடர் ஆகிறதோ இல்லை அது ஒரு அந்த ஒரு மாதிரி சேர்ந்து வர்றதோ எப்படி வந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இப்போ வந்து இது புகஞ்சிருக்கு. இது ரெடியாக வந்து நம்ம போட்டுட்டு அது பொங்கும். பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி பொங்கும்போது கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துடணும். இதோட எசன்ஸ் எப்போ இறங்கும்? நம்ம வச்சிருக்கணுமா இதுல? இல்லை, அதாவது அது அப்படியே விட்டோம்னா இது என்ன ஆகும், தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் அதை எடுத்துட்டு அதை கலரிட்டு
அதாவது நல்லெண்ணெயோட நிறம் எப்படின்னாக்கா வெள்ளை வெளியேன்னு ஆயிடும். ஓஹோ, இது நம்ம விட்டது வந்து நல்லெண்ணெயா அப்படின்ற டவுட் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இது வந்து அப்படியே சோக்கிங் லெவல்ல வச்சுட்டு நம்ம ஒரு 10 days கழிச்சு அந்த மேல இருக்கிற எண்ணெயை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் வாசனை அதுல வராது. அந்த நல்லெண்ணெய் வாசனை வராம இருந்தாதான் நம்ம தைல பதம் கரெக்ட்னு அர்த்தம். நல்லெண்ணெய் வாசனையும் அதுல வரக்கூடாது. அதுல வந்து வெள்ளரி விதையோட வாசனை வந்து தூக்கலாம் இருக்கும். ஆனா அந்த வெள்ளரி விதை வாசனை வந்து இருக்கணும். வெள்ளரி விதை வாசனை இல்லாம போச்சுன்னா வெள்ளரி விதையோட எசன்ஸ் இல்ல, நம்ம பதம் தப்பு, நம்ம காய்ச்சினது தப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இது அதாவது வெள்ளரி விதை வந்து முதல்ல வந்து உங்களுக்கு இருந்த கலர்ல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வர வரைக்கும் இதுல வச்சு காய்ச்சணும். இது வந்து சரியான பதம். எப்படின்னாக்கா இதுல மேல வந்து வர எண்ணெய் எல்லாம் ஒயிட்டா வரும். முடியும் உங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நாழியானா தெரிய ஆரம்பிச்சிடும். சும்மா மேலாக அப்படியே விடுறேன் நான். இந்த எண்ணெய் வந்து வாசனையும் உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனை துளி கூட வராது. இது கொஞ்சம் வந்து சோக்கிங் லெவல்ல இருக்கும்போது மோர் ஆஃப் வெள்ளரி விதையோட வாசனை நல்லா தெரியும். பதம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து பதம் அப்படின்னாக்கா நான் எத்தனையோ விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இப்படிலாம் என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் வந்து உண்மையிலேயே பதம், அதாவது அழகு சம்பந்தமா எண்ணெயெல்லாம் காய்ச்சும் பொழுது எந்த பதம் சரியான பதம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேல நான் நிச்சயமா மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் நீங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சோக்கிங் சொல்லும்பொழுது அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க, ஈரப்பதம் இருக்கக்கூடாது, பதம்னு சொல்லும்பொழுது ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த எண்ணெய் காய்ச்சும் பொழுது நம்ம பசுமையா எதெல்லாம் போடுறோமோ சோக்கிங்க்கு அப்புறம் அதுல நல்லெண்ணெயோட வாசனை இல்லாம அந்த இன்கிரிடியன்ட் எது போட்டோமோ, அதாவது வெள்ளரி விதையோ இல்ல நெல்லிக்காயோ, அதோட வாசனை தான் தூக்கலா இருக்கணும். அப்பதான் அது சரியான பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்கெல்லாம் சரியான பதம் பார்க்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் காய்ச்சி கரெக்டான பதத்துல இறக்கி எல்லாருக்கும் கொடுத்து நல்லா அழகாயிடுங்க. அழகாயிட்டு மறக்காம எங்களுக்கு வழக்கம் போல லெட்டர்ஸ் எழுதுங்க, ஃபோன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சுவாரஸ்யமான ஒரு அழகு குறிப்புகளோடு உங்களை நேரில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.